ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். இன்னைக்கு, நேத்து, முந்தா நேத்து 3 நாளுமே மார்க்கெட் வந்து சைட்வேஸில தான் இருந்தது. ஸோ, ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து சைட்வேஸ வந்து நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து சைட்வேஸ் வந்து முன்னாடியே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து லேப்டாப் முன்னாடியே இல்ல, சிஸ்டம் முன்னாடி இல்ல. நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன். இப்போ 11 மணி 10:30 மணிக்கு மேல தான் நான் வந்து சிஸ்டம் முன்னாடி வந்தேன். ஸோ, அதுக்கு முன்னாடியே வந்து 2 டைம் வந்து என்ட்ரி வந்து மிஸ் ஆகி போச்சு. ஸோ, இது வந்து நிஃப்டி சாரி இது நிஃப்டி அண்ட் இது ஒரு சென்செக்ஸ் சார்ட். ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட்ட பார்க்கலாம். நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்லேயே 3 பாயிண்ட்லேருந்து கீழ விழுந்துச்சு. இங்க மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேல போச்சு. பட் இங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழயும், இந்த சைடு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழ இருந்ததால, நிஃப்டில வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா, 9:55 கேண்டிலுக்கு பி அ 9:55ல வந்து ஒரு கேண்டில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல கால் சைட்ல வந்து போயிடுச்சு. ஸோ, அட் த சேம் டைம் இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ தான் வந்து புட் சைட்ல இருக்கு. ஸோ, கால் சைடு தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 9:55க்கு மேல. ஸோ, அதுக்கப்புறம் பாருங்க, நமக்கு வந்து ஃபுல்லா மேல தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நமக்கு என்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து 3 பாயிண்ட் இது வந்து டார்கெட். ஸோ, 147க்கு மேல இங்க திரும்ப நமக்கு வந்து ரீஎன்ட்ரி அதாவது கீழ எங்க வந்துச்சுன்னா 149க்கு வந்துச்சு. ஸோ, அங்கருந்து 190 டார்கெட் பட் வந்து 189.9 வரைக்கும் நமக்கு வந்து ஹை போச்சு. ஸோ, இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ, பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து மேல போயிருக்கு. இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கீழ வந்திருக்கு. ஸோ, ஜிக்ஸாக்கா, சீசா மாரி கரெக்ட்டா போயிருக்கு. செகண்ட் வந்து அதுக்கப்புறம் என்ட்ரி இங்க வந்து டார்கெட் குடுத்ததுக்கப்புறம், அடுத்தது பாருங்க இந்த சைட்ல புட் சைட்ல 2:20க்கு வந்து இங்க 1 மணிக்கும் மேல போச்சு. அதே மாரி இங்க 3 பாயிண்ட்லேருந்து கீழ விழுந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேல போயிருக்கு. பட் அடுத்த கேண்டில்லே வந்து இங்க சின்ன எஸ்எல் ஆயிடுச்சு. 1 மணிக்கு வந்து மேல க்ளோஸ் ஆகி, திரும்ப வந்து 1:05க்கு வந்து கீழ க்ளோஸ் ஆயிடுச்சு. அகைன் வந்து திரும்ப நமக்கு ரீஎன்ட்ரி வந்து இங்க 2:20க்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. சேம் இங்க பாருங்க 2:20க்கு கால் சைட்ல வந்து நமக்கு 3 பாயிண்ட்டுக்கு கீழ அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ, இது வந்து புட் சைட்ல வந்து என்ட்ரி. ஸோ, இங்கேருந்து பாருங்க நமக்கு என்ட்ரி வந்து 109. ஸோ, 180ல திரும்ப ட்ரிகர் ஆகி நமக்கு ஃபர்ஸ்ட்டு டார்கெட் பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. பட் என்னால வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்ண முடியல. பிகாஸ் இன்னைக்கு ஃபுல்லாவே ஹெவி ஒர்க்கா இருந்தது. ஸோ, நான் சிஸ்டம் முன்னாடி இருந்தப்போ இந்த மாரி சைட்வேஸ்ல தான் சுத்திட்டு இருந்தது. ஸோ, அதனால என்னால அப்டேட் குடுக்க முடியல. அப்புறம் சென்செக்ஸ் பாருங்க. சென்செக்ஸும் எடுத்தோனே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழ, செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழ போச்சு. ஸோ, இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்ச நேரம் வந்து சைட்வேஸ்ல தான் சுத்திட்டு இருந்தது. ஸோ, 9:55க்கு அங்க நிஃப்டி எப்படி என்ட்ரி குடுத்ததோ, சேம் வந்து இங்க சென்செக்ஸ்ல வந்து கால் சைட்ல இங்க என்ட்ரி குடுத்துருக்கு. பட் வந்து என்ட்ரி வந்து குடுத்துருக்கு. பட் வந்து திரும்ப வந்து ரீஎன்ட்ரிக்கு வந்து இங்க கிடைக்கவே இல்ல. பட் நம்ம செகண்ட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டார்கெட் மேல போயிட்டு தான் இருந்தது. ஒரு 150, 100 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஹை போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ வந்துருச்சு. இங்கேயும் மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ. ஸோ, கிட்டத்தட்ட சென்செக்ஸ் வந்து நமக்கு சரியா என்ட்ரி கிடைக்கல. அப்படியே கிடைச்சிருந்தாலும் ஒரு லாஸ் வந்திருக்கும். ஸோ, சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு சரியா ஒர்க் ஆகல. பட் நான் வந்து சென்செக்ஸ் தான் வந்து நான் தப்பா அப்டேட் பண்ணிட்டேன் டெலிகிராம்ல. ஸோ, நான் வந்து இந்த மாரி சார்ட் பார்க்காமலே நான் வந்து அவசர அவசரமா இங்க ஒரு சைடு மட்டும் புட் சைடு மட்டும் பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் குடுத்துட்டேன் நிஃப்டில. ஸோ, அது வந்து தப்பாயிடுச்சு. ஸோ, இனிமே சிஸ்டம் முன்னாடி இல்லைன்னா நான் வந்து இனிமே குடுக்க மாட்டேன். ஸோ, இனிமே நான் யாரும் நம்பக்கூடாது. நீங்க வந்து இண்டிவிஜுவலா ட்ரேடிங் பண்ணணும் தான் இந்த மாரி நான் சார்ட் போட்டு குடுத்துடுறேன். ஸோ, இங்க வந்து இது எப்படி ஒர்க் ஆகுன்றது பழைய வீடியோல இல்ல எல்லா வீடியோலயும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். மார்க்கெட் வந்து கால் சைட்ல 3 பாயிண்ட்ல இருந்தா, ஃபர்ஸ்ட் சைட் புட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். அப்படியே ஜிக்ஸாக்கா இருக்கும். சீசா மாரி. ஓகே. 3 பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல விழுந்துச்சுன்னா, அதாவது 3 பாயிண்ட் டூ செகண்ட் பாயிண்ட் ட்ராவல் ஆச்சுன்னா, இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டூ செகண்ட் பாயிண்ட் ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதே மாரி தான் ஜிக்ஸாக்கா இருக்கும். பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதுக்கு மேல பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல கால் சைடு மேல இருந்துச்சுன்னா, புட் சைடு வந்து கீழ இருக்கும். புட் சைட்ல பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல இருந்ததுன்னா, கால் சைட்ல கீழ இருக்கணும். அப்படி இருந்தா தான் கரெக்ட்டான மார்க்கெட்டு. 2 சைடுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழ தான் மார்க்கெட் சுத்திட்டு இருந்ததுன்னா, சைட்வேஸ் இல்ல பிரீமியம் டிகேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து டெய்லி வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ, என்னைக்காச்சும் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் மாறும். அன்னைக்கு மட்டும் நான் வந்து காலையில அப்டேட் பண்ணுவேன். மத்தபடி நீங்க வந்து யார் பேச்சையும் கேட்க தேவையில்ல. நீங்களாவே டைரக்ட்டா வந்து பார்த்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இப்ப மார்க்கெட் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணணுன்றத இந்த ஐவி தான் ஐவி தான் நமக்கு சொல்லிக் குடுக்கும். ஸோ, நான் டெய்லியுமே வந்து ஆப்ஷன் சார்ட் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஐவி செக் பண்ணுங்க, ஐவி செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்ப இங்க பாருங்க, காலையிலேருந்து ஐவி வந்து 9, 10, 8 இதுக்குள்ள தான் சுத்திட்டு இருந்தது. சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி.
ஸோ ஐவி வந்து 10, 11ன்றது ரொம்ப கம்மி தான். அதாவது 10 கீழ இருந்தா ரொம்ப கம்மி. அதனால தான் மார்க்கெட் வந்து 0.2% மேல போவே இல்ல. 11, 12, 13 இந்த ரேஞ்சுக்கு இருந்ததுன்னா, மார்க்கெட் வந்து 1% வரைக்கும் அதாவது 0.5லேருந்து 0.7, 0.8% வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ மோர் தென் 15க்கு மேல ஐவி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா 1%க்கு மேல வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த 18, 20லாம் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து 2% வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ இந்த ஐவியோட வேலையே அதான். அது நமக்கு முன்னாடியே சொல்லிக் குடுத்துரும். பட் இப்ப இங்க பாருங்க ஐவி வந்து இந்த பக்கம் 11.5 இருக்கு. இந்த பக்கம் 9 இருக்கு. ஸோ 2மே ஈக்குவலா இல்ல. ஈக்குவலா இல்லாத காரணத்தினால், நிஃப்டிலயும் பாருங்க எங்க மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல தான் நமக்கு வந்து பாயிண்ட்லாம் கிடைச்சிருக்கு. நாளைக்கான பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட்லாம் கன்னா பின்னான்னு இருக்கு. இது வந்து புட் சைடு பாருங்க. கால் சைடுக்கு மேல இருக்கு. இந்த பக்கம் வந்து புட் சைடு கீழ இருக்கு. ஸோ இது காரணம் வந்து ஐவியே நமக்கு சொல்லிருச்சு. ஐவி வந்து ஈக்குவலா இல்ல. பிளஸ் வந்து ஆப்ஷன் பிரீமியம் கன்னா பின்னான்னு ஏறி எகிறி இருக்கு. அதாவது கால் சைடு வந்து புட் சைடு வந்து ரொம்ப ஹெவியான பிரீமியமும், கால் சைடுல வந்து கம்மியான பிரீமியமும் இருக்கு. இதுதான் காரணம். ஸோ அதே மாரி தான் சென்செக்ஸ்லயும் ஆயிருக்கு. இது வந்து சென்செக்ஸுக்கு நாளைக்கான சார்ட்டு. இங்க பாருங்க. கால் சைடுல ஓப்பனிங்லேருந்து கீழ தான் மார்க்கெட் இருக்கு. அதாவது பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. புட் சைடுல ஓப்பனிங்லேருந்து மேல தான் ப நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது நாளைக்கான பாயிண்ட். ஸோ நிஃப்டிக்கும், சென்செக்ஸுக்கும் நாளைக்கான பாயிண்ட் இது. ஓகே காய்ஸ். ஸோ நீங்க வந்து என்ன டெய்லி நம்பக்கூடாது. எதுக்குமே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சார்ட் குடுக்குறேன். ஸோ இதில வந்து ட்ரேட் எப்படி எடுக்கிறது? எஸ்எல் எப்படின்றதெல்லாம் நான் டெலிகிராம்ல வந்து ஒவ்வொருத்தர் கேட்கும்போது நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எஸ்எல் எங்க வைக்கணும்? டார்கெட் எங்க வைக்கணும்? அப்படின்றதெல்லாம் நான் வந்து இங்கே டவுட் கேட்க நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நேத்து கூட குடுத்துருந்தேன். ஸோ இதனால வந்து இந்த சார்ட்ட பார்த்து நீங்களே ஓனா ட்ரேட் எடுக்கலாம். ஜிக்ஸாக்கா தான். இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து மேல போச்சுன்னா, புட் சைட்ல செகண்ட் பாயிண்ட்லேருந்து கீழ வரும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஏன்னா நீங்க பழைய சார்ட்ட வந்து இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில வந்து எல்லா அப்டேட்டும் குடுத்துருக்கோம். இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து எஸ்டிஓலாம் செக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். 3 நாள் வந்து திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள் வந்து மார்க்கெட் ஃபுல்லாவே சைட்வேஸ் தான். நீங்களே பார்க்கலாம். ஸோ அதனால வந்து நமக்கு என்ட்ரியும் சரியா கிடைக்கல. ஸோ என்ட்ரி கிடைச்சது எல்லாமே எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். நமக்கு ப்ராப்பராவும் சில நேரத்தில என்ட்ரி கிடைக்கல. ஸோ ஜென்ரலா மார்க்கெட் மூவ் ஆகும்போது, நம்ம வந்து இந்த ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்ட கால் சார்ட், புட் சார்ட் 2மே பார்த்து நம்ம வந்து ப்ராப்பரா என்ட்ரி எடுத்திருப்போம். ஒரு நல்ல டார்கெட்டே நம்ம 60 பாயிண்ட், 50 பாயிண்ட் வரைக்குமே நமக்கு வந்து டார்கெட்லாம் போயிருக்கும். ஓகே காய்ஸ். ஸோ இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இனிமே இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ண பாருங்க. ஏன்னா யாரையும் நம்பி இருக்காதீங்க. எனக்கு சில நேரத்தில வேலை இருந்தா நான் வந்து முன்னாடி இருந்து குடுக்க முடியாது. ஸோ நீங்களும் வந்து தவிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து முன்னாடியே சார்ட்ட வந்து குடுத்துடுறேன். இது சென்செக்ஸு. இது நாளை நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி. ஸோ ஆப்ஷன் பிரீமியம் வந்து கன்னா பின்னான்னு எகிறி இருக்கு. ஸோ நாளைக்கு ஐவி வந்து எப்பயுமே செக் பண்ணிட்டுருங்க. எவரி ஹாஃப் அன் ஹவர் செக் பண்ணுங்க. ஐவிய பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்க போது. ஓகே காய்ஸ். ஸோ இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ.